தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்திகள். 2020ஆம் ஆண்டிற்கு பிறகு தமிழ்நாட்டில் தடையை மீறி PS4 வாகனங்கள் தற்பொழுது விற்பனை செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மோசடியில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. விசாரணை நிலை குறித்த அறிக்கையை தாக்கல் செய்வதற்கு வழக்கு ஜூன் 6ஆம் தேதிக்கு தற்பொழுது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்க தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் உள்ளார். அஸ்வினி, தமிழகத்தில் 2020ஆம் ஆண்டுக்கு பின் PS4 வாகனங்கள் மோசடியாக பதிவு செய்யப்பட்ட விவகாரத்தில் தவறு செய்த அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கடந்த 2017ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்ட PS4 வாகனங்கள் 2020ஆம் ஆண்டு ஏப்ரலுக்கு பின் தடை செய்யப்பட்டன. இருப்பினும் 2020ஆம் ஆண்டுக்கு பின்னும் PS4 ரக வாகனங்கள் மோசடியாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இது சம்பந்தமாக விசாரிக்க உத்தரவிட கோரியும் சென்னையை சேர்ந்த தேவதாஸ் காந்தி வில்சன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். அவர் தன்னுடைய மனுவில் தமிழகத்தில் PS4 ரக வாகனங்கள் உட்பட 315 வாகனங்கள் மோசடியாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை ஆணையர் தெரிவித்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். இந்த மோசடியில் வட்டார போக்குவரத்து அலுவலக அதிகாரிகள் சம்பந்தப்பட்டுள்ளனர் என்றும் இந்த முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை, லஞ்ச ஒழிப்புத்துறை அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து விசாரிக்க உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மனுவில் அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த மனு நீதிபதி இளந்திரையின் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு குற்றவியல் வழக்கறிஞர் வினோத் ராஜா இந்த BS ரக வாகனங்களை பதிவு செய்ததில் பல அதிகாரிகள் தவறிழைத்துள்ளது விசாரணை தெரிய வந்துள்ளதாகவும் இது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய அவகாசம் அளிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டிருந்தார். இதனை அடுத்துதான் இந்த மோசடியில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணை நிலை குறித்த அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான இந்த வழக்கை ஜூன் 6ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கின்றார். அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி சிவா.